ஃபண்டு வச்சுருக்கேன், அண்ணாக்காக கொடுக்க போகிறேன், மாற்றத்துக்காக கொடுக்க போகிறேன். ஓ சூப்பர் சூப்பர். எங்கே இந்த ஃபண்டு கிட்டலாம் வந்து எவ்வளோ? எங்கள் அப்பாவும் கூட இருக்கணும். அண்ணனுக்கு கூட மாற்றத்துக்கு கூட இணைஞ்சு நான் நிறைய செய்யணுன்ட்டு அவனோட ஆவலை இருந்தது. அவன் வச்சிருந்த பேங்க்கில் இது வச்சுருந்தான் மிச்சம் பண்ணிட்டு. இப்போ இந்த மாதம் ஃபுல்லாக சாப்பாடு போட்டான். மிச்ச காசு வந்து பேங்க்கில் போட்டு வச்சுருந்தான். அண்ணன் இந்த மாற்றத்தில் போய் சேரணும், எனக்கு இந்த ஃபண்டு எடுத்து கொடுனா எடுத்து நீ கொடுத்தேன், அண்ணன்கிட்ட கொடுக்கணும், ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ கொடுத்துருக்காரு? 30,000 ரூபா. இங்கே பாருங்க, மாற்றம் வந்து இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கல நான். ஏன்னா ஒரு குழந்தை சம்பாரித்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது 30,000 ரூபா. இந்த மாற்றத்தினுடைய நோக்கம் நான் உனக்கு சொன்னேன்ல, யாருக்கிட்டையும் பணம் வாங்கக்கூடாது, யாருன்னா கொடுக்குறாங்களோ ஆளை காமிக்கணும், நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு உதவி செய்யணும்னு. இப்போது திருநங்கை அக்கா +2 பாஸ் ஆகி நல்லா படிச்சிருக்காங்க. உங்கள் கையால் அவங்களுக்கே அந்த பரிசை கொடுங்க. வாங்க, அந்த 30,000 ரூபா நீங்களே கொடுங்க, உங்கள் கையால் கொடுங்க. எஸ், நீ கொடுக்கண்ணா, நீ தானே கொடுக்குற. இந்த கொடுக்கண்ணா.